Angelingua gloriosi. வேரித்தாஸ் தமிழ் பணி இனிய இதயங்கள் அனைவருக்கும் அன்பின் வணக்கம். நான் உங்கள் அருட்சகோதரி பிரைடா. கடந்த பகிர்வுகளிலே திருத்தூது பணியாற்றும் பாலர் சபை குறித்து பல்வேறு கருத்துக்களை நம்முடைய அருட்தந்தை இருதயராஜ் அவர்களிடமிருந்து கேட்டு அறிந்து கொண்டு வருகிறோம். இன்னும் பல கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ள அருட்தந்தை அவர்கள் நம் மத்தியிலேயே வந்திருக்கிறார். அவரை நாம் வரவேற்போம். வணக்கம் ஃபாதர். கடந்த அமர்வில் மனச இல்லது நம்மளுடைய புத்திய உரசி பார்த்து உற்சாகமா போறதுக்கு ஒரு நல்ல அனுபவமும், இப்படியெல்லாம் நம்ம வாழக்கூடாது அப்படின்றதுக்கு ஒரு நிகழ்வையும் மிக அருமையா சொல்லி நல்ல ஒரு பகிர்வையும் எங்களுடைய மனசுல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறீங்க. இது மட்டும் இல்லாம நீங்க நிறைய பொறுப்புகள்ல இருக்கிறீங்க. பல அமைப்புகளுக்கு ஒரு செயலரா இருக்கிறீங்க. அதிலும் குறிப்பாக இந்த தூதுரை பணியாற்றும் பாலர் சபைக்கு தமிழக திரு அவைக்கென நீங்கள் வைத்திருக்கிற திட்டங்கள் என்ன? இதை கொண்டு இன்னும் என்னெல்லாம் சாதிக்க நீங்க விரும்புறீங்க ஃபாதர்? உண்மையை சொல்லணும்னா பயமாக தான் இருக்குது. பயமா இருக்கு. அப்படின்னா என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, இது நம்முடைய பணி இல்லை. இது தூய ஆவியானுடைய தூண்டுதலால் நடைபெறுகின்ற பணி. நமக்கு அங்கே தூண்டுதல் வர வர செயல்படுத்துகின்ற தைரியமும் செயல் திட்டம், ஸ்ட்ராங்கான பலமான செயல் திட்டமும் நமக்கு தேவை. அதுதான் நான் யோசித்தேன். நம்ம என்ன செஞ்சாலும் அதில் இந்த தூதுரை பணியை நினைவூட்டுகின்ற ஒரு நினைவூட்டல் இருந்துகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அதனால இப்போ நீங்கள் மெயில் ஐடி எடுத்துக்கிட்டிங்கன்னா, தமிழக திரு அவைக்காக நற்செய்தி பணிக்குழுக்கு மெயில் ஐடி எடுத்துக்கிட்டிங்கன்னா imd2033@gmail.com. 2033@gmail.com. அதோட விளக்கம் என்ன ஃபாதர்? IMD அப்படிங்கிறது ஐ ஆம் அ மிஷனரி டிசைபிள். ஐ ஆம் அ மிஷனரி டிசைபிள் அப்படின்னா திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொருவருக்கும் இந்த நினைவூட்டல் இருக்க வேண்டும். நான் நற்செய்தி அறிவிக்கின்ற சீடன். இயேசுனுடைய பக்தன் அல்ல, சீடன். இப்போ எல்லாரும் பக்தர்களா இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அந்தோனியார் கோயிலுக்கு போகணும், சகாய மாதா கோயிலுக்கு போகணும், திருத்தலங்களுக்கு போகணும், மெழுகு திரி வாங்கணும், காணிக்க போடணும், அங்கிருந்து எதையாவது வாங்கிட்டு வீட்டுக்கு போயிடணும். அது இல்லை. நம்ம பக்தர்களாக இருக்க வேண்டும் என்பது ஆண்டுடைய விருப்பம் கிடையாது. நம்ம சீடர்களாகணும். அதனால நீ சீடன், பக்தன் அல்ல அப்படிங்கிறத நினைவூட்டணும். அதனால தான் இந்த கமிஷனுக்கு ஐடியை எப்படி வச்சிருக்கிறான் அப்படின்னா IMD, ஐ ஆம் அ மிஷனரி டிசைபிள் 2033. 2033 அப்படிங்கிறது இயேசு இறந்து உயிர்த்த 2000வது ஆண்டை குறித்த ஒரு மிகப்பெரிய ஜூபிலிக்கான பயணம், ஒரு நீண்ட பயணம், கிரேட் ஜூபிலி. அந்த பயணத்திற்காக தான் நம்மளே ஆயத்தப்படுத்திட்டு இருக்கிறோம். அதனால தமிழக திரு அவை நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, தமிழ் பேசும் உறவுகள் இருக்கின்ற இலங்கை, ஸ்ரீலங்கா, மலேசியா, கனடா, பிரான்ஸு எல்லா நாடுகளுக்கும் இந்த தாக்கத்தை கடத்தி கொண்டு போகணும் அப்படிங்கிறதான் இலக்கு. அதனால இந்த நற்செய்தி அறிவிக்கின்ற கடமை, நற்செய்தி அறிவிக்கின்ற ஆர்வம், நற்செய்தி அறிவிக்கின்ற மகிழ்ச்சி அனுபவத்தை எல்லாருக்கும் கொண்டு போகணும். அதனால முதல் காரியமா இந்த காரியத்தை செஞ்சிருக்கிறோம். அடுத்தது இப்ப எல்லா பங்குகளிலும் ஒரு காலத்துல நினைவுக்கு இருக்கின்றது, சின்ன பையனா அரைக்கால் சட்டை போட்டுக்கிட்டு பனியில குளிர்ல எல்லாரும் போவோம். அப்படின்னா சனிக்கிழமை ஆனா தனித்தனியா மாதா சபை, பக்த சபை, பாலர் சபை, எல்லா சபைகளுக்கும் தனி ட்ரெஸ் இருக்கும். அது மீண்டும் புதுப்பிக்கப்பட வேண்டும். எல்லா பங்குகளிலும் இந்த தூதுரை பணியாற்றுகின்ற, நற்செய்தி அறிவிக்கின்ற சிறார்கள், பாலகருடைய சபை புதுப்பிக்கப்பட வேண்டும், உருவாக்கப்பட வேண்டும். இந்த இலக்கு சிரமமானது தான், கஷ்டமானது தான், ஆனால் இயலாதது அல்ல. அதனால இது எல்லா ஆயர்களுடைய கரங்களில் இருக்கின்றது, எல்லா குருக்களின் கரங்களில் இருக்கின்றது, எல்லா துறவியர்களின் கரங்களில் இருக்கின்றது. பங்குகளில் மட்டுமல்ல, எல்லா கல்வி நிறுவனங்களிலும் இந்த பாலர் சபையானது உருவாக்கப்பட வேண்டும், பயிற்றுவிக்கப்பட வேண்டும், வார்த்தெடுக்கப்பட வேண்டும். அதனால ஒன்று இந்த IMD கான்செப்ட், நான் நற்செய்தி அறிவிக்கின்ற சீடன் என்கின்ற உணர்வை உருவாக்குவது, உணர்வை உருவாக்கி செயல்பட வைப்பது, அதுதான் முதன்மையான திட்டம். இரண்டாவது இந்த குழந்தைகளோடு பயணிப்பதற்காக
குழந்தைகளோடு பயணிப்பதற்காக குருக்கள், அருட்சகோதரிகள், அருட்சகோதரர்கள் நடத்துகின்ற கல்வி நிறுவனங்கள் இவர்கள் எல்லாவற்றையும் கொஞ்சம் அவர்களோடு உடன் பயணித்து முடுக்கிவிட வேண்டும் என்பதும் தமிழக பணிகளினுடைய இலக்காக இருக்கின்றது. நிச்சயமாக தமிழக அருள் பணியாளர்கள், அருட்சகோதரிகள் அவருடைய ஈடுபாடு, பங்கேற்பு உண்மையிலே பாராட்டத்திற்குரியது. நிச்சயமாக இதை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போக முடியும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். ஏறக்குறைய 120 நாடுகளில் குழந்தைகளுக்காக ஒன்று அவங்க வளர, அடுத்தவர்கள் வளர, உடன் பயணிக்க, பெரியவங்க இல்லை சிறு பிள்ளைங்க உடன் பயணிக்க, இது ஒரு மிகப்பெரிய மாடல் திரு அவையில். இந்த மாடலை நம்ம எல்லோருமே எல்லா பங்கு தளங்களிலும் உருவாக்க முயற்சி எடுக்க வேண்டும் என்பது தான் எங்களுடைய இலக்காக இருக்கின்றது. இந்த தூதுரை பணியாற்றும் பாலர் சபையை எல்லா பங்குகளிலும், அதிலும் இல்லாமல் கல்வி நிறுவனங்களிலும் கட்டி எழுப்பணும். இதை அவர்களோடு கட்டி எழுப்புறது மட்டும் இல்லாமல் அவர்களோடு நம்ம பயணிக்கணும், உடன் பயணிக்கணும். அப்போதான் ஒரு குழந்தை மற்றொரு குழந்தைக்கு உதவி செய்கின்ற, ஒரு அடுத்த குழந்தையோடு பயணிக்கின்ற ஒரு தொடர் பணியாக அமையும் அப்படின்னு இப்போ கருத்து பகிர்ந்து கொண்டீங்க. இதை சாத்தியம் பண்ண முடியும், அதுவும் குறிப்பாக எல்லா பங்குகளில், பள்ளிகளிலெல்லாம் இதெல்லாம் சாத்தியப்படுத்த முடியும் அப்படின்னு நீங்கள் நம்புறீங்களா? அதற்கு என்னென்ன யுக்திகள்லாம் பயன்படுத்தலாம் நீங்கள் விரும்புகிறீங்க? நான் முன்னொரு பகிர்வை நான் பகிர்ந்து கொண்டேன். சர்ச் எக்ஸிஸ்ட் டு எவாஞ்சலைஸ். திரு அவை இருப்பதே இயேசுவை பகிர, திரு அவை இருப்பதே நற்செய்தி அறிவிக்க, தூதுரை பணியாற்ற. அதனால இது ஒவ்வொரு குருவின் மீதும் ஒவ்வொரு துறவியர் மீதும் சுமத்தப்பட்ட கடமை. இது அனுபவம், இது அனுபவம், அறிவிக்க வேண்டிய அனுபவம். அதனால தான் திருமுழுக்கு பெற்றோரே நீங்களே திருத்தூதர்கள். அவங்களுக்கே அப்படின்னா குருக்கள் கண்ணியருக்கு நமக்கு மிகப்பெரிய தார்மீக கடமை உண்டு. இதை உணர்ந்து செயல்படுத்துவதற்காக தான் நம்ம கையில் இன்னும் ஒரு 8 ஆண்டுகள் இருக்குது. 2033 8 ஆண்டுகள் இருக்குது. இந்த 8 ஆண்டு கால பயணம் நிச்சயமாக ஒரு கனி தரக்கூடிய பயணமாக இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு எல்லளவும் சந்தேகம் இல்லை. இந்த 8 ஆண்டு கால தொடர் பயணத்தில், மாபெரும் யூபிலி ஆண்டை நோக்கிய நம்முடைய பயணத்தில் இதை சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயமாக நான் நம்புகிறேன். ஏன்னா தமிழக ஆயர்கள், குருக்கள், துறவிய மறைமாவட்ட அளவில், துறவிய பேரவை அளவில் பல முயற்சிகள் முன்னெடுக்கப்படுகின்றன. நிச்சயமாக இது சாதிக்கப்படக்கூடியதான். கஷ்டமானது தான், ஆனால் முடியாததெல்லாம் இல்லை. இந்த தொடர் பயணத்தில் நிச்சயமாக இது கனி தரக்கூடியதாக இருக்கும். அதற்கு சிறு பிள்ளைகளே பெரிய மாடலாக இருக்கிறாங்க, உந்து சக்தியாக இருக்கிறாங்க. இதை நான் ஏற்கனவே இங்கே பதிவு செஞ்சுருக்கிறேன். நவிதா என்கிற ஒரு குட்டி பிள்ளை சிங்கப்பூரில் படிச்சுட்டு இருக்கிறாங்க. ஹாஸ்டலில் இப்போ படித்து முடிச்சிட்டாங்க. சிறுபிள்ளையாக இருக்கும்போதே பலமுறை பதிவு செஞ்சுருக்கிறேன். மட்டும் இது சிறப்பு நிகழ்வு அப்படிங்கிறதுனால மீண்டுமாக நான் பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன். அவங்களுக்கெல்லாம் தினமும் ஸ்கூல் போகும்போது $2 கொடுத்து அனுப்பணும். ஒவ்வொரு நாளும் பெற்றோர் கட்டாயமாக $2 கொடுத்து அனுப்பணும். ஏன்னா அவங்க கேன்டீன், அங்கே பிள்ளைங்களுக்கு ஏதாவது தேவை அப்படின்னா கட்டாயமாக இருக்கணும். அதை சேமித்து வைத்து எனக்கு ஒரு உண்டியல் வரும். நான் அந்த பக்கம் போனேன் அப்படின்னா ஒவ்வொரு முறையும் உண்டியலில் $250, $300, $400. சிறு பிள்ளையாக இருக்கும்போது அது கொஞ்சம் வளர்ந்த பின்னாடி ஹாஸ்டலில் படிக்கும்போது டேபிளில் பைபிள், சிலுவை, ஜெபமாலை இருக்கும். தினந்தோறும் அந்த பிள்ளை திருவிழியம் வாசிக்கும். கூட இருக்கிற பிள்ளைங்க கேட்குறாங்க, என்ன இருக்குது, என்ன ஸ்பெஷலு? அப்போ அந்த பிள்ளை சொல்லுது, எனக்கு இன்னைக்கு என்ன தேவையோ அதை ஆண்டவர் எனக்கு சொல்லுவார். எனக்கு ஏதாவது சங்கடம், எனக்கு ஏதாவது டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கு பதில் ஆண்டவர் சொல்லுவார். அப்போ அந்த பிள்ளை அவங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்துருக்கிறாங்க. குடும்பத்தினுடைய கஷ்டம், ஏதோ டிஃபிகல்ட்டிஸு, சேலஞ்சஸ் அவங்க பகிர்ந்துருக்கிறாங்க. அப்போ அந்த பாப்பா சொல்லுதா, நீ கூட பைபிள் எடுத்து வாசித்து பாரு, உனக்கு தேவையான பதிலை கடவுள் தருவார் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபார் மை சர்ப்ரைஸ் அந்த பிள்ளை எடுத்து வாசிக்கும் போது அவங்க குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைக்கு அப்படியே தீர்வுக்கு பதில் சொல்கின்ற விதத்தில் இறைவாத்து. பெரிய வளர்ந்த பிள்ளை இல்லை, சிறு பிள்ளை. அதை கேட்டுட்டு நான் நினச்சிக்கிட்டேன், நற்செய்தி அறிவிப்பு பண்ணி மனிதனுடைய செயல்பாடு அல்ல, தூய ஆவியருடைய செயல்பாடு. அந்த தூய ஆவியானவர் யாரை வேணாலையும் பயன்படுத்தலாம்.
யாரை வேணாலையும் பயன்படுத்தலாம். அப்படி பார்க்கும்போது இந்த சிறு பிள்ளைகளுடைய பங்களிப்பு பங்களிப்பு அதே மாதிரி ஆவியானுடைய தூண்டுதலை செவிமடுத்து அதற்கு பதில் மொழி தருகின்ற இது வந்து அசாத்தியமானது. இது மாதிரி நூற்றுக்கணக்கான சிறு பிள்ளைகளுடைய பங்கேற்பை என்னால் பகிர்ந்து கொள்ள முடியும். அதனால தான் சொன்னேன் நான், நிச்சயமா எனக்கு தைரியம் இருக்குது, நம்பிக்கை இருக்குது, இது முன்னோக்கி போகும், நிச்சயமா வந்து கடவுள் வல்லமையாக செயலாற்றுவார், பிள்ளைகளுடைய செயல்பாடும் பங்கேற்பும் கனித்தரக்கூடியதாக இருக்கும் என்பதில் எல்லளவும் எனக்கு சந்தேகம் இல்லை. தேங்க்யூ ஃபாதர். மிக அருமையாக என்னென்ன செயல் திட்டங்கள் முன்னேற்பாடுகள் வைத்திருக்கிறீங்க அப்படின்றத ஒரு நல்ல அனுபவம் மூலமாக ஒரு நிகழ்வு வழியாக பகிர்ந்து கொண்டிருக்கிறீங்க. ரொம்ப நன்றி. உங்களை அடுத்த அமர்வில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருட்சகோதரி பிரைடா. இனிய இதயங்களே, தமிழக திரு அவையோடு இணைந்து இந்த திருத்தூது பணியாற்றும் பாலர் சபை குறித்து பல்வேறு கருத்துக்களை நாம் தெரிந்து கொண்டோம். குறிப்பாக இதை இன்னும் சாத்தியப்படுத்த, திரு அவையோடு இணைந்து சாத்தியப்படுத்த என்னவெல்லாம் செய்யலாம் என்பதை பற்றியெல்லாம் அருட்தந்தை அவர்கள் சரியான நிகழ்வுகள் வழியாக நம்மோடு பகிர்ந்து கொண்டார்கள். அருட்தந்தை அவர்களுக்கு நன்றி கூறுவதோடு தொடர்ந்து அவருடைய மற்றும் இருக்கிற பகிர்வுகளுக்காக இணைந்திருப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருட்சகோதரி பிரைடா. நன்றி.